இப்போ நம்ம வந்து ஒரு பிசிபி போர்டில் ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டரு ஈஸியாகவே சால்டர் பண்ணிடலாம். அதே அந்த சால்டர் பண்ணதை எடுக்கணுன்னா ரொம்பவே கஷ்டம், எடுக்கவே முடியாது. அப்படியும் சுலபமாக எடுக்கணுன்னாலும் ஒரு மிஷின் இருக்குது, டீசால்டரிங் மிஷின்னு. அந்த மிஷினே இதுதான். இந்த மிஷின் வந்து குறைஞ்சது ஒரு 2000லேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெறும் 30 ரூபாய் வச்சு எப்படி ஒரு டீசால்டரிங் மிஷினை ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அந்த மிஷினை வச்சு ரொம்ப ஈஸியாக சால்டர் பண்ணி வந்து டீசால்டரிங் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்ப லோலி டெக் யூடியூப் சேனல் மற்றும் நான் லோகேஷ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க மிஷினை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்டு, ஒரு ஹீட் சிங்க்கு, இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்க்கு, இந்த மாதிரி 4 ஹுக்கு, இது வந்து ஹீட்டிங் எலிமெண்ட், இது 2, ஒரு சுவிட்சு, அதில் 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்க்ரூஸ், நெட் போல்ட்டு, ஒரு பவர் கார்டு. இந்த ஹீட் சிங்கில் 4 ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன். 1 2 3 4 ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு 2 ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தகடு வந்து ஸ்க்ரூ போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஹீட்டிங் எலிமெண்ட்டு. இது ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து 35 வாட் வருது. நான் டோட்டலாக 2 எடுத்துக்கிறேன். இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து இதுக்குள்ளே சிங்கில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 2 எடுத்துக்கிறேன். 2 நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து கார்ட்போர்டு எடுத்துக்கணும். கார்ட்போர்ட்லேயும் சேம் 4 ஓட்டை போட்டு வச்சுக்கணும். 1 2 3 4 ஓட்டை போட்டு வச்சுக்கணும். இந்த 4 ஓட்டை போட்டு இந்த மாதிரி 4 ஹுக்கு எடுத்துக்கணும். 4 ஹுக்குலேயும் இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டில் ஓட்டை போட்டு வச்சுக்கணும். அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து இந்த ஹீட் சிங்கில் சேம் இதே மெஸ்ஸு 4 பக்கம் வச்சு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 4 பக்கமும் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து இந்த சின்ன கார்ட்போர்டு பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பாக்ஸில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஓட்டை வழியாக இந்த ஒயர் விட்டு இந்த சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சு டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாக்கா நல்லா டைட்டாக உட்காந்துக்கும். இந்த மாதிரி சுவிட்ச் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து இங்கே வச்சு க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒட்டி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீட்டாக நல்லா சுவிட்சு ஆடாத மாதிரி நல்லா க்ளூ போட்டு ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரை வந்து சுவிட்சில் ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒயரும் அதுக்கப்புறம் சுவிட்சோட ஒயரும் இந்த பவர் கார்டு 2 ஒயர் வந்திருக்கும். பவர் கார்டு இந்த ஒரு ஒயரை எடுத்து இது கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு ஒயர் எடுத்து இந்த ஹீட் சிங்க் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ண பிறகு நல்லா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சுக்கணும் ஆடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்யூட் ரெடி ஆகிடுச்சு, மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுவிட்சு போட்டு மிஷின் ஒர்க் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணலாம். இப்போது சுவிட்சு போட்டாச்சு, நல்லா ஹீட் ஆகுது. இப்போது இது வந்து ஒரு சின்ன பிசிபி போர்டு எடுத்துக்கிறேன். இதில் வச்சு இந்த கம்போனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். கொஞ்ச நேரம் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ். 5 minutes later. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அது மேலே ஐத்தி
இந்த மாதிரி ஒன்று எடுத்து இப்போது கம்போனன்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. பார்த்தீங்களா இவ்வளோ ஈஸியாக வருதுன்னு, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா நான் எடுக்கிறேன், எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா இவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸு, இதுக்கப்புறம் டயோடு, அடுத்து ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் இந்த சின்ன சின்ன எல்இடியெல்லாம் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் அழுத்தி இப்போது பார்த்திங்களா இவ்வளோ ஈஸியாக வருதுன்னு எல்இடிஎஸ் எல்லாம். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்பவே சூடாக இருக்கும். கை தப்பி தவறி வச்சிடாதீங்க, ஏன்னா கை சுட்டுரும். பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாகவே அந்த லைட்டை எடுக்க முடியுது. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்களா எப்படி ஒரு வீட்டிலே 30 ரூபா வச்சு எப்படி ஒரு டீசால்டரிங் மிஷினை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா.